Hi guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Capcut எபிசோடில் ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு எடிட்டருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் கூட ரொம்ப பார்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு ஃபோட்டோவில் இந்த மாதிரி எப்படி கொண்டு வரதான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க நண்பா, ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சா கூட ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். எங்கேஜிங்னா எடிட்டிங்கில் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லோ எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் பிக்சல் லேபோ பிக்ஸாட்டோ வேறு எதனா அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா போய்க்கோங்க. அதில் போயிட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஷேப்ஸில் இப்படி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ரேடியஸ் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது அந்த ஒரு வளைவு வந்துடும். அதுக்கப்புறம் கலரில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கலரோ எதுனா ஒரு கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க நண்பா. சிறுசாகனா சிறுசாக பண்ணிக்கோங்க, பெருசாகனா பெருசாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அல்ட்ராவாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலரில் நீங்கள் ஹைலைட் பண்ண விரும்புங்களோ அந்த கலர்லலாம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ Capcut ஓப்பன் பண்ணிக்கோங்க. Capcut ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது நான் ஆல்ரெடி பண்ணது நான் டெலிட் பண்ணிடுறேன் நண்பா, ஓகேங்களா? உங்களுக்கு காமிக்கணும்னு பண்ணி பார்த்தது. சரி, ஓகே. இதை டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் ஓவர்லேன்னு ஒன்று இருக்கா, அந்த ஓவர்லேவை கொடுங்க. இப்போ நம்ம பண்ண எடிட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல ஹைலைட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வைங்க, ஓகேங்களா? இப்போ நான் தீபாவளி 2024 அன்று அப்படிங்கிறத வச்சுக்கேன், ஓகேங்களா? ப்ரோ இதை நான் கரெக்டாக வச்சுருக்கேனா இல்லையானா இன்னும் எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் இந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்பாசிட்டிவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கம்மி பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அதை மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை இந்த ஃபோட்டோ 5 செகண்டுக்கு இருக்குது, இது 3 செகண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது நம்ம 5 செகண்டுக்கு வச்சுக்கலாம், ஓகேங்களா? வச்சதுக்கப்புறம் இப்போ இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதானே இங்கே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மாஸ்க் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாஸ்க் ஆப்பை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹரிசாண்டல்னு ஒன்று இருக்கா, ஃபஸ்ட்டாக அந்த ஹரிசாண்டலில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு எல்லோ வந்துடும். அதை அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள் நண்பா, ஓகேங்களா? இப்போ நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்டார்டிங்கில் கொண்டு வச்சுருங்க, ஓகேங்களா? நீங்கள் இதை ஸ்டார்டிங்கில் கொண்டு வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் கொண்டு வச்சுன்னா இன்னும் ஸ்டார்டிங்காக கொண்டு வச்சுருங்க, ஓகேங்களா? அந்த ரெட்டே தெரியாத அளவுக்கு ஸ்டார்டிங் கொண்டு வந்துருங்க. இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம், கீ ஃப்ரேம், ஓகேங்களா? இந்த கீ ஃப்ரேமை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ரெட் கலரில் ஒன்று ஷோ ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ண அப்படின்னா, இது உங்களுக்கு எத்தனை செகண்ட் வரைக்கும் அது மூவ் ஆகணும். இப்போ 5 செகண்ட் ஃபோட்டோ இருக்குது, நம்ம 3 செகண்ட் வரைக்கும் அதை மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகே, கொஞ்சம் தள்ளிட்டு இந்த மாதிரி 3 செகண்ட் வரைக்கும் அப்படியே இந்த எல்லோ இருக்குல்ல, இந்த எல்லோ கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தள்ளுங்க, ஓகேங்களா? எல்லோ கிளிக் பண்ணி தந்தோடனே இப்போ என்ன ப்ரோ ஆகும்னா, இப்போ ஆயிடுச்சு. அடுத்த 2 செகண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும், ரெட்டாக தான் இருக்கும், காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 3 செகண்டு இது ஃபுல்லாக ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ரெட்டு 5 செகண்ட் வரைக்கும் இருக்கும், புரியுதா? ஓகே ப்ரோ, இப்போ எப்படி அதை நம்ம பின்னாடி கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டார்க்குன்னு ஒன்று இருக்கும், அந்த டார்க்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டார்க்கனை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் நண்பா, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு வீடியோவுமே உன்னிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மூளையை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும். ஓகே, இந்த இடத்துல யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்தா வரைக்குமே ரொம்ப நன்றி. டாடா, பை கேஸ்க்கு பை நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.